இதுக்கு பதில் சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், அப்படி தானே நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவீங்களா? பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒன்று தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க. இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதால யாருக்கா சரியா இருக்கா? சொல்லுங்களா, யாருக்கா சரியா இருக்கா? இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அப்போதான் உங்கள் மைண்டில் அது கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகும். கரெக்டு தானே? இந்த உலகத்தில் வெந்தயம், ஆவாரம் பூ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, கிரீன் டீ, இப்போ மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸ், மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ் இப்போ. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த 4க்கும் அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது சொல்லுங்க? கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? மாத்திரை, இன்சுலினும். அப்போ எது முக்கியம்? பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? உங்களுக்கு யாரையாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.